நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும் இங்கே கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியில் விதைத்த மாமேதை மாற்றவர்களுக்கும் கற்பி புரட்சி செய் ஒன்று என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த தமிழர் எழுச்சி உரை நிகழ்ச்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ச. அர. மணிபாரதி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்திய தமிழக இளைஞர் முன்னணி அமைப்பாளர் அன்பு தோழர் மாதே ஜெயக்குமார் அவர்களை முன்னிலை வகுத்திருக்கிற சாதி மறுப்பு கூட்டு இயக்கத்தினுடைய தோழர் ரத்தினசாமி அவர்களை பார்வை பண்பாட்டு இயக்கத்தினுடைய தோழர் கண்ணர் குறிஞ்சி அவர்களை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலர் ராம இளங்கோவன் அவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ஆ. வேலு அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் மரியாதைக்குரிய ஐயா வே. பகீரன் அவர்களை தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியின் மேற்கு மண்டல செயலர் மரியாதைக்குரிய தோழர் கோ. மாயமுத்து அவர்களை ஈரோடு நகர திமுகவை சேர்ந்த அருமை சகோதரர் கராத்தே நாவலன் அவர்களை இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற என் பாசத்திற்குரிய தோழர் தமிழக இளைஞர் முன்னணி அமைப்பாளர் திரு ராசையா அவர்களை எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எனக்கும் என் அண்ணன் பிரபாகரனுக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய என் அருமை அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை எப்போதும் என் சிந்தனையும் என் உள்ளத்தாலும் நிறைய வைத்து போற்றக்கூடிய என் வணக்கத்திற்குரிய ஐயா தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவர் கே. மணியரசன் அவர்களை பெரும் திறனாக எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் சொல்லுங்க உங்கள் சீமான் ஐயா பெரியாரின் பேரன் மார்க்கின் மாணவன் தம்பி பிரபாகரனின் தம்பி. எத்தனையோ இடங்களில் நான் பேசியிருந்தாலும் எனக்கு பிரியமான இரண்டு பூமி இருக்கிறது. ஒன்று தமிழீழம், இன்னொன்று ஈரோடு. சாதாரண ஒரு பாமரன் சீமானுக்கு இவ்வளவு ஆதரவா, இவ்வளவு எதிர்ப்பா, இரண்டு நிலைகள் இருக்கிறது. நான் பேசவே கூடாது என்று ஒரு கூட்டம், நான் பேசிய ஆக வேண்டும் என்று ஒரு கூட்டம். இரண்டுக்கும் காரணம் இருக்கிறது. நான் பெரியாரின் பேரன் பிரபாகரனின் தம்பி பச்சை தமிழன். நான் புகழ்பெற்ற பெரிய திரைப்பட நடிகரும் அல்ல, நான் 10 கோடி 5 கோடி சம்பாதிக்கிற திரைப்பட இயக்குனரும் அல்ல. நான் சாதாரண ஒரு பாமரன். எனக்கு இருக்கிற அங்கீகாரம் நான் ஒரு தமிழன் என்பதால் இந்த உறவுகள் தன் சொந்த பிள்ளையாக என்னை அங்கீகரிக்கிறது. அதுதான் உண்மை. இங்கோ பரமக்குடிக்கு பக்கத்தில் அகையூர்ங்கிற கிராமத்தில் ஒரு காட்டு கிராமத்தில் ஆடு மாடு விளைச்சல் காடு வெட்டி தனிமூட்டம் போட்டு பிழைச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு இளைஞன் இன்னைக்கு பெரும் தலைவர்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுகிற ஒரு
இருக்கிறான் என்பதை மறக்காதனால் இந்த மண்ணில் நான் நிற்பதை பெருமையாக கருதுகிறேன். பெருமையாக எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கிறது. நாங்கள் சாதியை வேணான்றோம், மதத்தை வேணான்றோம், கடவுள் இல்லைன்றோம் அப்படின்னு. பெருந்திரளாக கூடியிருக்கிற என் பெருமைக்குரிய சொந்தங்களை கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறது நாங்கள் இல்லை. அது கடவுள் இருக்குன்னு சொல்லி கும்புறவங்க தான் நிரூபிச்சிருக்கிறாங்க. பெரியாரின் பிள்ளைகள் எல்லாம் நாங்க கடவுள் இல்லை மக்களை, சாதி இல்லை மக்களை, மதம் இல்லை மக்களையும் சொல்லிட்டு தான் இருக்கலாம். அவன் தான் நிரூபிக்கிறான். பெரியாரின் பெருந்தொண்டனாக இருக்கிறவன் அவன் தான். நாங்க சாமி இல்லைன்றோம், அது ஆமா இல்லைன்னு இடிச்சுக்காரு. மாரியாத்தா மண்டையை உடச்சு போறேன், அது இல்லைன்னு. அதை மாதா மண்டையை உடச்சு போறேன், இல்லைன்னு காட்டிட்டு போறேன், ஆமா இல்ல பாருங்க. இது ரெண்டு பேரும் செஞ்சு மசூதி இடிச்சு போடுறேன், ஆமா இல்ல பாருங்க. நாங்க வெறும் பேச்சு, அவன் தான் செயல்முறை. அப்படி பார்த்தா பெரியாருக்கு பெருந்தொண்டனாக இருக்கிறது அவங்க. அதனால் தோழர்களை தொடர்ந்து அந்த செயலை செய்யுங்கள், நிறுத்தி விடாதீர்கள். இந்த தேசம் என்பது இருக்கிற எல்லா வழிபாட்டு தலங்களையும் இடித்து தலைமட்டமாக்குங்கள். நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். நாங்கள் நூலகம் திறந்து என் மக்களுக்கு அறிவை புகட்ட வேண்டும். எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்குங்கள் தோழர்களை. தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள். நாங்கள் தடுக்கவே போறோம். கேட்டா நாங்க நாட்டியம் பேசுறோம்னா இதெல்லாம் இந்த பைத்தியக்காரங்க வீட்டை பல தடவை சொல்லியாச்சு. வீட்டை பூட்டிட்டு கதவை சாத்தி வீட்டை பூட்டிட்டு போற எவனுக்கும் பிற மனிதர்கள் நம்பிக்கை இல்லை. கோயில் கதவை சாத்தி பூட்டிட்டு போற எவனுக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லடா. கேட்டா நாங்க தான் நாட்டிய, நாங்க தான் மறுபடி நிற்கிறோம், நாங்க என்ன இறந்துட்டு நாங்க. நீ தான் கர்மம் முடிச்சவன், நீ தான் செய்யல, நாங்க ஒன்றும் செய்யல. சொல்றதோட செய்யறது அவன். சீமானை விட, அவன் தலைவர் பெரியாரை விட, இங்க இருக்கிற அறிவார்ந்த பெருமக்களை விட நல்லா தெரிஞ்சது கடவுள் இல்லைன்னு சங்கராச்சாரி விட்டார். இல்லைன்னா கோயிலுக்குள்ள வச்சு கொடுத்து கைதா வர கோயில் வாசல்ல கண்மையில கடவுள் எந்த பகுதியாவது நாங்க யாராவது ஏதாவது ஒரு பொம்பளை கைப்பிடிச்சு கொடுக்குறோமா? சாமியார் தானடா அனைத்து சல்லாமங்களையும் செஞ்சு உள்ள போய் கட்டிங்க. சீமான் சிறைக்கு போன, எதுக்கு போன? தன் இன விடுதலைக்கு போன. சங்கராச்சாரியும் சிறைக்கு போன, எதுக்கு போன? பொம்பளை கையை பிடிச்சிட்டு போன. அதை லோக குரு நான் வீரர். இதுதான்டா இந்த தேசத்தின் ஜனநாயகம். இந்த இளவை தீனிச்சு கொடுக்காம நாங்க சாப்பிடல. நீங்க